இனிய சகோதரனே, 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி என்ற அந்த பழமொழியை நாம் தமிழில் பல முறை கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதனுடைய பொருள் என்னவென்றால், 5-10 வயது வரைக்கும் நம்ம ஏறக்குறைய எல்லாம் பாசத்தோடு தான் வாழ்கின்றோம். பிறகு நமக்கிடையே போட்டி வந்து விடுகிறது. யாருக்கு எவ்வளவு, யாருக்கு எது வேண்டும் என்பதனால் போட்டி வந்து விடுகிறது. நாம் அந்த போட்டியாளர்களாக மாறிவிட்டு பிறகு எதிரிகளாக மாறி கூட நம்முடைய குடும்பத்திலேயே மாறிவிடுகிறோம். இதை நான் ஏன் இப்பொழுது சொல்கிறேன் என்றால், பாவம், மன்னிப்பு இவற்றை பற்றி இன்றைய நற்செய்தி நமக்கு பேசுகின்றது. நாம் யாருக்கு எதிராக பாவம் செய்கிறோம் என்றால், கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வதில்லை. 98% நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் மற்ற மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுபவை. முக்கியமாக நம்மோடு உடன் பிறந்தவர்கள், நம்மோடு அருகில் இருக்கிறவர்கள், நம்முடைய ஊர்க்காரர்கள், நம்முடைய குடும்பத்தினர், இவர்களுக்கு எதிராகத்தான் நாம் நிறைய பாவம் செய்கிறோம். அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு எதிராக நம்ம பாவம் செய்கிறதில்ல, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு எதிராக நம்ம பாவம் செய்கிறதில்ல. ஆனால் என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, என்னுடைய அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி இவர்களுக்கு எதிராகத்தான் நாம் பாவம் செய்கின்றோம். அதனால் நான் இன்றைய நற்செய்தி இதை பற்றி பேசுகின்றது. நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வது மிக மிக குறைவு. கடவுளுக்கு எதிராக நான் என்ன பாவம் செஞ்சிட முடியும்? அவரை சபிக்க முடியுமா? நீ கடவுளை இல்லையே, நீ என்ன பண்ண ஒன்று அப்படின்னு சொல்லி அவரை திட்ட முடியுமா? திட்டினா கூட அவருக்கு என்ன நடக்க போகுது? நாம் அவரை காயப்படுத்த முடியாது. சந்திரனை பார்த்து நாய் குறைத்தது போல், அதனால் சந்திரனை கடிக்கிறதுக்கு நாய் முயற்சி பண்ணுதுனாக்கா அதனால் சந்திரனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே போல் நாம் கடவுளை திட்டுவதால் அவர் காயப்படுவதில்லை. நாம் யாரை காயப்படுத்த முடியும் என்றால் மனிதர்களை. என்னையே நான் காயப்படுத்திக் கொள்ள முடியும், என்னுடைய சகோதரன் சகோதரிகளை நான் காயப்படுத்தி கொள்ள முடியும். ஆகினால் 98% என்னுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு எதிராகவும் என்னுடைய சகோதரத்திற்கு எதிராகவும் உள்ளது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக இருக்கிறான் என்று உன்னுடைய மனதில் பட்டால் நீ முதலில் போய் அதை சரி செய்து கொள். பிறகு இறைவனிடம் உன்னுடைய கொடையை கொடு, உன்னுடைய ஜெபத்தை அவரிடம் கொடு. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் உன்னை ஏற்றுக்கொள்வார். நீ ஏற்றுக்கொள்ளாதது, உன்னை ஏற்றுக்கொள்ளாதது உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சகோதரமும் தான். இதுதான் பிரச்சனையே, கடவுள் பிரச்சனை இல்லை என்பதுதான் இன்றைய இந்த நற்செய்தியினுடைய அடிப்படை. ஆகினால் நாம் இறைவனுக்கு எதிராக பாவம் அவ்வளவு செய்வதில்லை. ஆகினால் திருச்சபை என்ன சொல்கிறது? பாவம் செய்த பிறகு கூட நேரடியாக நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறது முடியாது. ஏனென்றால் நான் சொன்னது போல நாம் செய்கின்ற பாவங்கள் மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுகிறவை. ஆகினால் திருச்சபை நமக்காக கொடுக்கின்ற ஒரு மனிதர், ஒரு குருவானவர், அவரிடம் சென்று நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்வது ஏன் என்று பலர் கேட்கிறீர்கள். நான் நேரடியாக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதா? கேட்கலாம், ஆனால் அது இஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா நீ பாவம் செய்கிறது இவனுக்கு எதிராக, நீ அங்கே போய் மன்னிப்பு கேட்கறதுல என்ன புண்ணியம்? அது ரொம்ப ஈஸியாச்சே, இங்கே கேளு முதல்ல. ஆகினால ஒரு மனிதரிடம் சென்று, அவர் திருச்சபையினுடைய பிரதிநிதியாக இருப்பதால் அவரிடம் சென்று நாம் பாவங்களை சொல்லி நாம் மன்னிப்பு கேட்பது, இதனால் தான் இது முக்கியமாகிறது. அவர் நமக்கு என்ன சொல்வார்? நீ ஒரு 3 அருள் இருந்த மாதிரியே 2 பரலோகத்து மந்திரம் சொல்லு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அவர் சொல்ல போவதில்லை. அப்படி சொன்னால் கூட அதற்கு பிறகு என்ன சொல்வார் என்றால், நீ உன்னுடைய சகோதரனோடு சென்று சமாதானத்தை திரும்பவும் ஏற்படுத்த முயற்சி செய். அதுதான் உண்மையான மன்னிப்பு என்று இறைவன் அந்த குருவானவர் வழியாக நமக்கு சொல்கிறார். God bless you.